சகோதரி மிருனாளினி. இன்னைக்கு யாழ்ப்பாணத்து ஆடிக்கூழ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இதில் ஒரு தேங்காயை புளிஞ்சு 2ஆம் பால் 3ஆம் பால் 4ஆம் பாலை பெரிய டிஸ்லையும் முதல் பாலை இந்த சின்ன கப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறேன். பாதி தேங்காயை எடுத்து சின்ன கீறி அதை சொட்டு சொட்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் 200 கிராம் பனங்கட்டி இருக்குது. இதில் வறுத்த உடைக்காத பயறு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். ஊற வச்ச அரிசியை மிக்சி கப்பில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதை அரிதட்டில் போட்டு அரிச்சா பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி நல்லா குறுநல் இல்லாமல் நல்லா அரித்து வச்சுருக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே 2 கப் தண்ணியை ஊற்றி அதோட எடுத்து வச்சுக்கிற பயரையும் கொட்டி அவிய விட போகிறேன். பயறு நல்லா கொதிச்சு கொண்டிருக்க எடுத்து வச்சுக்கிற பெனங்கட்டியும் அதோட போட்டு நல்லா கரைய விடணும். பெனங்கட்டியும் கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சா பிறகு நான் அரித்து வச்சுருக்கிற மாவுலேருந்து 1/2 கப் மாவை எடுத்து கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இந்த தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உருண்டை பிடிக்க போகிறேன். எப்படி உருண்டை பிடிக்கலாம்னு பார்ப்போம். இந்த மாதிரி மாவை குழச்சி கொள்ளணும். குழச்சி வச்சுக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி கொள்ளணும். எங்களோட யாழ்ப்பாணத்து ஆடிக்கூழிலேயே ஹைலைட்டான விஷயம் இந்த மாவு உருண்டையும் தேங்காய் சட்டும் தான். அதை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற சேர்த்துக்கொள்ளலாம். பயரும் பனங்கட்டியும் சேர்ந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே நான் உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த உருண்டைகளையும் போட்டு நல்லா அவிய விட போகிறேன். உருண்டைகள் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவை தூவி வச்சுக்கொள்ளணும். அதுக்குள்ளே நான் தேங்காய் சொட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு தேங்காயிலேருந்து எடுத்த 2ஆம் பால் 3ஆம் பால் 4ஆம் பால் 3 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் பாலுக்குள்ளே மிக்சியில் போட்டு அரித்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சி கொள்ள வேணும். ஓகே, இப்போ எங்களோட மாக்கிழவு ரெடி ஆயிட்டுது. எங்களோட பயரம் உருண்டைகளும் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு இந்த மாக்கிழவையை ஊற்றி நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கூழுக்கு தேவையான உப்பையும் இப்போ நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா அப்படி கலந்து விடுங்க. உப்பு நல்லா கரையட்டும். கரண்டியால் நல்லா விடாமல் நல்லா துளாவி கொள்ளணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே எங்களோட கூழ் திக்காகும். அப்போக்கு எடுத்து வச்சுக்கிற முதல் பாலை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ எங்களோட கூழ் திக்காக வந்துட்டுது. நான் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் முதல் பாலையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். உங்களுக்கு இனிப்பு காணாட்டி நீங்கள் சீனியையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்து ஆடிக்கூழ் சூப்பராக ரெடி ஆயிட்டுது.
உறவுகளே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமாக உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். மறக்காமல் பதிவு செய்யுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு புதிய பதிவில் சந்திக்கின்றேன்.